அப்ரஹாம் வணக்கம். தமிழ்நாட்டில் மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இந்த கால அவகாசம் நிறைவு பெற்ற காரணத்தால் போட்டியின்றி மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகி இருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி என்றே கூறலாம். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 14 பேர் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமாக எதிர்கட்சி சார்ந்தவர் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாதால் போட்டியின்றி தேர்வாகிறார் என்றுதான் தற்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தமிழகத்தில் மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெற்ற 1ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை வேட்புமனு மீதான பரிசீலனை, 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்று அந்த 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார். அதற்கு பிறகு தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலின் போது அது எதிர்கட்சிகள் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தால் தேர்தல் நடைபெறும், வாக்கு அளிப்பு முறை நடைபெறும். அதுக்கு பிறகு அந்த மாலை அன்றைய நாள் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அன்றைய நாள் மாலையில் 5 மணி அளவில் முடிவு என்பது தெரிவிக்கப்படும். ஆனால் தற்போது வரை நாம் பார்க்கின்ற போது மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்ற சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் சார்பில் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. அதன் காரணமாக தவேக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகிறார் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் வரை இதே நிலை தொடர்ந்தால் அந்த நிலையில் எந்தவித மாற்றம் இருக்காது நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக தமிழகத்தில் காங்கிரஸ் 2 மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்ற நிலைதான் உருவாகி இருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கு வகித்த போது மாநிலங்களவை எம்பியாக கிறிஸ்டோபர் திலக் தேர்வு செய்யப்பட்டார். திமுக கூட்டணி சார்பாக தேர்வு செய்யப்பட்டார். திமுக ஆதரவுடன் அவர் தேர்வானார். அதற்கு பிறகு கூட்டணி முறிவு ஏற்பட்டு தாவேக்காவோடு கூட்டணி அமைத்து அதற்கு பிறகு ஒரு மாநிலங்களவை, திமுகவோடு இருக்கும் போது ஒரு மாநிலங்களவை உறுப்பினரிடம், தாவேக்காவுடன் சேர்ந்த பிறகு ஒரு மாநில உறுப்பினரிடம் என அங்கு ஒரு இடமும் இங்கு ஒரு இடமும் என காங்கிரஸ் கட்சி பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று திமுக கூட்டணியில் போட்டியிட்டு காங்கிரஸ் 5 இடங்களில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு பிறகு கூட்டணியை மாறி தாவேக்காவுக்கு முதல் கட்சியாக ஆதரவு தெரிவித்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க இருக்கின்றது. ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் தவேக அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறார். இதன் மூலமாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தில் 2 பேர் அமைச்சராக இருக்கிறார்கள். அதே போன்று கூட்டணி சார்பாக கூட்டணி வைத்தது காரணமாக திமுகவுடன் இருக்கும் போது ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், தற்போது தவேகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு ஒரு மாநில உறுப்பினர் என 2 மாநிலங்களவை உறுப்பினர், 2 அமைச்சர் என வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்ற காங்கிரஸ் என்பது பெற்றிருப்பதையும் இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் 1ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இன்று கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுவிட்டது. அதன் காரணமாக தற்போது வரை எதிர்கட்சியின் சார்பாக யாரும் போட்டியிடாத காரணத்தால் பிரவீன் சக்கரவர்த்தி மாநில உறுப்பினராகிறார். 11ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள், அப்போது இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிடும். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இப்போது நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் 2028 வரை தான். பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகக்கூடிய பட்சத்தில் 2028 வரை தான். ஏனென்றால் அங்கு ஏற்கனவே எம்பியாக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சி வி சண்முகம் ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்து மயிலம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் அவர் ராஜினாமா செய்த அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் தான் நடக்கிறது, மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடக்கிறது. அது 2028 வரை அதுக்கான பதவிக்காலம் இருக்கிறது. அப்படி என்றால் பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக அதிகாரப்பூர்வமாக தேர்வாகக்கூடிய பட்சத்தில் 2028 வரை அவர் எம்பியாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் காங்கிரசுக்கு 2வது மாநில உறுப்பினர் தமிழகத்தில் கிடைத்திருக்கிறார் என்பதும், திமுகவோடு இருந்த போது ஒன்று, தற்போது தவேகாவுடன் இருந்த போது ஒன்று என 2வது மாநில உறுப்பினர் கிட்டத்தட்ட கிடைத்து விட்டார் என்பது நாம் உறுதியாக எடுத்துக் கொள்ளலாம். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.